இது ஒரு ஈரான் நாட்டு கதை. இந்த கதையில் அரண்மனையில் இருக்கும் அரசன், மந்திரி, படைத்தலைவர், இன்னும் சில முக்கிய நபர்களாலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிருக்கான விடையை அந்த ஊரில் இருக்கும் ஒரு சலவை தொழிலாளி ரொம்ப சுலபமாக தீர்த்து வைத்தான். அப்படி என்னதான் அந்த புதிர்னு பார்க்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். முன்னொரு காலத்துல அண்டை நாட்டு தூதுவன் ஒருவன் ஈரான் நாட்டு அரசவைக்கு வந்தான். வந்தவன் எதுவுமே பேசாம மன்னருக்கு வணக்கம் செலுத்திட்டு அவர் உட்கார்ந்திருந்த சிம்மாசனத்தை சுத்தி வட்டமா ஒரு கோடு போட்டான். அதுக்கு பிறகு தள்ளி உட்கார்ந்துகிட்டான். இத பார்த்த மன்னருக்கு ஒண்ணுமே புரியல. இவனுடைய செய்கை புது மாதிரியா இருந்தது. தன்னோட அமைச்சர்கள் கிட்ட இத பத்தி கேட்டாரு. அவர்களுக்கும் ஒண்ணுமே தெரியல. பிறகு அந்த தூதுவனையே கூப்பிட்டு கேட்டாரு. அவனும் ஏதும் பதில் சொல்வதா தெரியல. அவனும் மௌனமாகவே இருந்தான். அங்க இருந்த எல்லாருக்குமே ரொம்ப குழப்பமாக இருந்தது. அப்போ மன்னர் ஒரு முடிவுக்கு வந்தாரு. இங்க யாருக்கும் இதை பத்தி தெரியல. அதனால ஊருக்குள்ள போய் தேடுங்க. இந்த செயலின் அர்த்தம் என்ன? பதில் சொல்பவர்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுங்க அப்படின்னு தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி வச்சாரு. ஏதாவது ஒரு புத்திசாலி கிடைக்க மாட்டானா அப்படின்னு தேடினாங்க வேலைக்காரர்கள். ஒரு வீட்டுக்குள்ள போனாங்க. அங்க ஒரு குழந்தை மட்டும் தனியா தொட்டில்ல தூங்கிக்கிட்டு இருந்தது. சுத்தி யாருமே இல்லை. ஆனா தொட்டில் மட்டும் ஆடிக்கிட்டே இருந்தது. இத பார்த்து ஆச்சரியப்பட்ட வேலையாட்கள் எப்படின்னு பார்த்தாங்க. தொட்டில்ல ஒரு கயிறு கட்டப்பட்டு இருந்தது. அந்த கயிறு அப்படியே மேலே மாடியை நோக்கி போனது. மாடிக்கு போனால் அது ஒரு மொட்டை மாடி. அங்க தானியம் காய வைத்து இருந்தது. அதை பறவைகள் கொத்தாமல் இருக்க ஒரு விசிறி மாதிரி துணி ஒன்று ஒரு குச்சியில கட்டப்பட்டு இருந்தது. கட்டப்பட்ட அந்த துணி விசிறிக்கிட்டே இருந்தது. அந்த துணியிலிருந்து ஒரு கயிறும் தொட்டிலில் இருந்து ஒரு கயிறும் சேர்ந்து வீட்டின் பின்பக்கம் சென்றது. அங்கே ஒரு சலவை தொழிலாளி சலவை செய்து காய்ந்த துணிகளை அயன் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த அயன் பாக்ஸ் கைப்பிடியில இந்த 2 கயிறும் கட்டப்பட்டு இருந்தது. அயன் பாக்ஸை வைத்து துணிகளை அயன் பண்ண இந்த 2 கயிறும் ஆடி தொட்டிலையும் ஆட்டியது, பறவைகளை விரட்டுவதற்கு துணியையும் ஆட்டியது. இதை பார்த்த அரண்மனை வேலையாட்கள் இவன்தான் சரியான ஆளு அப்படின்னு நினைச்சு மன்னர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்க. ஆனா அந்த தொழிலாளி கிளம்பிய போது கையில 2 கோழி குண்டுகளையும் ஒரு கோழியையும் எடுத்து கொண்டு போனான். அரசவைக்கு போன தொழிலாளி மன்னருக்கு வணக்கம் சொல்லிட்டு தூதர்களின் முன்னால 2 கோழி குண்டுகளை உருட்டினான். உடனே தூதுவன் தன்கிட்ட இருந்த தானியங்களை எடுத்து கீழே இறைச்சான். பிறகு தொழிலாளி தன்னுடன் கொண்டு வந்திருந்த கோழியை இறக்கி விட்டான். அது தானியத்தை ஒன்று விடாம கொத்தி தின்னது. உடனே தூதுவன் மன்னரை வணங்கி அங்க இருந்து கிளம்பிட்டான். இத பார்த்த மன்னருக்கும் அமைச்சருக்கும் அங்க இருந்த எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல. மன்னர் சலவை தொழிலாளி கிட்ட இத பத்தி விசாரிச்சாரு. அதுக்கு தொழிலாளி, மன்னரே, நமது நாட்டை அவர்களுடைய நாட்டுப்படை முற்றுகையிட முயற்சி செய்திருக்கிறது என்பதை தெரிவிக்கத்தான் அந்த தூதுவன் தங்களது சிம்மாசனத்தை சுத்தி கோடு போட்டிருக்கான். நம்மை பொறுத்தவரை அண்டை நாடுகள் நம்மிடம் சண்டையிட தகுதியில்லாத சிறுவர்களை போன்றவர்கள் என்பதை அந்த தூதுவனுக்கு கோழி குண்டுகளை உருட்டி புரிய வைத்தேன். அதற்கு அந்த தூதுவன் அவர்களது மன்னரது படைபலத்தை நமக்கு தெரிவிக்க தானியத்தை இறைத்து காட்டினான். நான் உடனே கோழியை விட்டு அந்த தானியங்களை ஒன்று விடாமல் கொத்தி தின்ன செய்து அவர்களுடைய படை வீரர்களை நமது படை வீரர்கள் கோழி தானியங்களை கொத்தி தின்பதைப் போலவே தின்று அழித்து விடுவார்கள் என்று தெரிவித்தேன். நம்மிடம் போரிட பயந்து அந்த தூதுவன் தங்களை வணங்கி விஷயத்தை அவனுடைய மன்னரிடம் தெரிவிக்க தனது நாட்டிற்கு போய்விட்டான். சலவை தொழிலாளியின் மதிநுட்பம் மன்னருக்கு மகிழ்ச்சியை தர ஏராளமான பரிசுகளை கொடுத்து கௌரவித்தார் மன்னர். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.